தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. afcat.cdac.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு 17/11/2025 14/12/2025 ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ரெகுலர் பேசிஸில் கொடுக்குறாங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 340 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்டார்டிங் டேட் லாஸ்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன கரண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங், அடுத்து கிரவுண்ட் டியூட்டி, கிரவுண்ட் டியூட்டிலே நான் டெக்னிக்கல், ஃப்ளையிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் ஃப்ளையிங், ஏபிசிஏடி என்ட்ரியில் ஃப்ளையிங், கிரைன் டியூட்டியில் டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டியில் நான் டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஃப்சிஏடி என்ட்ரியில் ஃப்ளையிங்கில் 4 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா 23 + 9 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மென் பார்த்தீங்க அப்படின்னா 21 48 9 8 2 1 ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சேர்த்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொத்த வேக்கன்சி 340 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஜுகேஷனை குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் கவ் பாஸ்ட் வித் த மினிமம் 50% ஆஃப் மார்க் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதில் 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். 50% ஆஃப் மார்க் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கிராஜுவேஷன் வித் மினிமம் 3 years டிகிரி கோர்ஸ் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60% ஆஃப் மார்க் அதுலேயும் எடுத்துருக்கணும். ஸோ பிஇ பிடெக்கில் அல்லது பிஇ பிடெக் 4 years கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பிஇ கோர்ஸில் நிறையா கோர்சஸ்லாம் நமக்கு லிஸ்டட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் வித் மினிமம் 50% ஆஃப் மார்க் இன் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 10th 12th ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில். அது மட்டும் இல்லைங்க 4 years டிகிரி கிராஜுவேஷன் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் டிபார்ட்மெண்ட் வைஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வெப்பன் சிஸ்டம் WAS பிரான்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் வித் மினிமம் 50% ஆஃப் மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். 10th 12th கேட்டகரியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கிராஜுவேட்டட் ஆஃப் மினிமம் 3 years டிகிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது 4 years வந்து இன்டகிரேட் கோர்ஸ் கூட நம்ம முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எஜுகேஷன் நீங்கள் நம்ம அந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் பிரான்ச் ஆரம்பிச்சுன்னா 20 to 24 வயசு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 20 to 26 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பே ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10 ரூபீஸ், அதாவது 56,100 1,77,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு SSB டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 550 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. afcat.cdac.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10/11/2025 அதில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 14/12/2025 நாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான டேட்டு, அதாவது 10/11 ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம 17/11 அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 14/12/2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டு. ஸோ இதில் இந்த இந்தியன் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நம்ம உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டில் நமக்கு பேப்பர் நியூஸில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் கொடுத்தது. ஸோ அந்த இதையும் நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.